வெல்கம் டு ஹாப்பி பிரின்சஸ். இன்றைக்கி வந்து பர்மீஸ் அத்தோ தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நான் இங்கே யூடியூப்பில் போகும்போது இது வந்து ரொம்ப நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அத்தோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், மல்லித்தழை, முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தட்டு வடையை உடச்சி வச்சுருக்கேன், உப்பு தண்ணி, லெமன் ஜூஸ், ரோஸ்டட் ஆனியன்ஸ், புளி தண்ணி, பூண்டை வறுத்து அந்த எண்ணெய் கூட வத்தப்பொடியை சேர்த்து வச்சுருக்கேன், எக் புஜ்ஜு செய்கிறதுக்காண்டி எக் வாங்கி வச்சு அவிச்சு வச்சுருக்கோம். இந்த எக் கூட பொரிச்ச வெங்காயம் வச்சுக்கலாம். அப்புறமா இந்த பூண்டு எண்ணெயையும் வச்சுக்கலாம். சென்டரில் கோடு போட்டு வச்சு இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக புளி தண்ணி, உப்பு தண்ணி, லெமன் ஜூஸ், அப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் வச்சுக்கலாம் மேலே. அவ்வளோதான், எக் புஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணியாச்சு. தண்ணியில் வேக வச்ச நூடுல்ஸ், இது கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், ஆனியனும் சேர்த்துக்கலாம், கேரட்டையும் சேர்த்துக்கலாம், மல்லித்தழை சேர்த்துக்கலாம், பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், அப்புறமா தட்டு வடையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடி எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸும் அதே மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்புறமா உப்பு தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதை கிளறுனா நம்மளோட அத்தோ ரெடி. அவ்வளோதான், நம்ம அத்தோ ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.